என்னடி? கடையில வாங்கின பாதுஷாவை வச்சு செங்கல் சூளை கட்ட போறியா? அத கீழே போடு. உங்க பாட்டி பஞ்சு மிட்டாய் மாதிரி பாதுஷா செஞ்சு தர்றேன். முதல்ல 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோ. இதுல 1 சிட்டிகை உப்பும் கொஞ்சோண்டு ஆப்ப சோடாவும் சேர்த்தாதான் பாதுஷா நல்லா உப்பி வரும், பார்த்துக்கோ. இப்போ இதுல 2 ஸ்பூன் தயிரும் 3 ஸ்பூன் உருக்கிய நெய்யும் ஊற்றணும். இந்த வாசனைக்கே ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிற்பாங்க. இங்க வருங்கப்பா, மாவை போட்டு சண்டை போடக்கூடாது. லேசாக பூ போல் வருடி விட்டு ஒன்றா சேர்த்து வைக்கணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே மடிப்பு மடிப்பாக அடுக்கு வரும். தண்ணியை அள்ளி ஊற்றிடாதே, லேசாக தெளித்து பிசைஞ்சுக்கோ. மாவு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இளக்கமாகவும் இல்லாமல். மாவை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் தூங்க விடுவோம். மாவு நல்லா ஊறி வந்தாதான் எண்ணெயில போடும்போது அப்படியே பூத்து நிற்கும். மாவு ஊறுற நேரத்தில் சர்க்கரை பாகு செஞ்சிடலாம். 1 கப் சர்க்கரைக்கு அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி அடுப்பில் வை. அந்த பக்கம் இந்த பக்கம் வேடிக்கை பார்க்காதே. பாகு ரொம்ப முருகக்கூடாது ராசா, கம்பி பதமெல்லாம் வேணாம். கையில் தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு ஒற்றை பதம் வந்தாலே போதும். உடனே அடுப்பு அணைச்சிடு. பாகு ஆறாமல் இருக்க ஒரு சொட்டு எலுமிச்சை சாறு ஊற்று. அப்புறம் 2 ஏலக்காவை தட்டி போடு. இப்போ மாவை உருட்டி நடுவில் ஒரு பள்ளம் போடு. பார்க்கவே குட்டி வடை மாதிரி அழகா இருக்கா? இதை அப்படியே எண்ணெயில் இறக்க வேண்டியதுதான் பாக்கி. எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம பாதுஷாவை ஒவ்வொன்றா உள்ளே போடு. அடுப்பை அதிகமாக வச்சிங்கன்னா வெளியில் கருகிடும், உள்ளே வேகாது. ஜாக்கிரதையா இரு. பாத்தியா மெதுவா மேல எழும்பி எப்படி ஜொலிக்குதுன்னு? 2 பக்கமும் பொன்னிறமா ஆகிற வரைக்கும் மெதுவா திருப்பி போடு. மனசை தளர விடாம நிதானமா வேக வைப்போம். நல்லா வெந்ததும் எடுத்து அப்படியே சூடாக அந்த சக்கரை பாகில் போடுவோம். பாகுக்கும் பாதுஷாவுக்கும் ஒரு 5 நிமிஷம் கல்யாணம் நடக்கட்டும், நல்லா ஊறி வரட்டும். இதோ பாரு, பாகு உள்ளே இறங்கி பாதுஷா எப்படி கண்ணாடி ஆட்டம் மின்னுதுன்னு. இதை அப்படியே எடுத்து தட்டில் வை. இப்போ சாப்பிட்டு பாரு. என்ன ராசாக்களா, வீடியோ பிடிச்சிருக்கா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வாரம் என்ன பலகாரம் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், பாட்டி செஞ்சு தர்றேன்.